இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். EPF சந்தாதாரர்களுக்கான லாப ஈவு 6.3 விழுக்காடு வரை வழங்கப்படலாம். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF தனது சந்தாதாரர்களுக்கு கடந்த 2024 ஆண்டிற்கான லாப ஈவாக 6 முதல் 6.3 விழுக்காடு வரை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று ஷரியா சேமிப்பாளர்களுக்கு லாப ஈவு 5.4 முதல் 5.6 விழுக்காடு வரை இருக்கும். நாட்டின் பொருளாதார செயல்திறன் 2024 ஆண்டு முழுவதும் EPF முதலீடுகள் பெருக்கம் நேர்மறையான அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு வலுவான லாப ஈவை தனது சந்தாதாரர்களுக்கு EPF இம்முறை வழங்கலாம் என்று முன்னணி பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் முகமது அஃப்சாய் நிசாம் அப்துல் ரஷீத் தெரிவித்தார். GDP எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி திறன் கடந்த 2023 ஆண்டு 3.6 விழுக்காட்டிலிருந்து 5.1 விழுக்காடாக வளர்ச்சியை பதிவு செய்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவை, முதலீடு அதிகரிப்பு மற்றும் ஏற்றுமதிக்கான மீட்சி ஆகியவையே EPF செயல்திறன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும் என்று பேங்க் மொலாமாட் மலேசிய பெர்ஹாட்டின் பொருளாதார ஆலோசகரான அப்துல் ரஷீத் தெளிவுபடுத்தினார். DAPயில் அணி என்ற பிணி இல்லை, அனைவருமே ஒரே அணி என்று அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் DAPயின் உயர்மட்ட பதவிகளுக்கான மத்திய செயலவை தேர்தலில் களம் காண்கின்ற அனைவருமே DAP என்ற ஒரே அணியே தவிர பிரிவையும் பேதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்று அணிகள் கிடையாது என்று ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். DAPயின் தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு முறையும் அணி என்ற போர்வையில் பிணி என்ற சொல்லாடல் கட்சியில் ஒட்டிக்கொண்டு அது குறித்து மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் ஒரே களத்தில் நின்று ஒரே இலக்கை நோக்கி அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிடுவதற்கு தயாராகி வருகின்றனர் என்று ஆண்டனி லாக் விளக்கினார். DAPயின் எதிர்ப்பாளர்களே இத்தகைய எதிர்மறையான விமர்சனங்களை அள்ளி தெளித்து வருகின்றனர் என்று ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 16வது மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவை அவமதிக்கும் வகையில் அரசியல் கூட்டத்தில் உரை நிகழ்த்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த கடா மந்திரி பசார் டத்தோசரி முகமது சனூசி முகமது நூர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சனூசிக்கு எதிராக வழக்கு இல்லை என்றும் வழக்கை தொடர்வதற்கு சட்டத்துறை அலுவலகம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் 51 வயதான சனூசியை வழக்கிலிருந்து இன்று காலையில் விடுவித்தது. கடா ஜனரி சட்டமன்ற உறுப்பினரான சனூசி கடந்த 2023 ஆண்டு ஜூலை 11 இரவு 11 மணி அளவில் ஸ்லாங்கூர் கோம்பாக் கம்போங் பண்டேஹாரா தமான் ஸ்லாயாங் முத்தியாராவில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தானையும் மாட்சிமை தங்கிய மாமன்னரையும் அவமதிக்கும் தன்மையிலான சொல்லாடலை பயன்படுத்தியதாக ஸ்லாயாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தார். இவ்வழக்கு பின்னர் ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. தனது செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்ட சனூசி தன்னை மன்னித்து அருளுமாறு கடந்த ஆண்டு ஆட்சியாளரை கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் லஞ்ச ஊழல் குற்றத்திற்காக தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுவிக்க முடியுமா என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் லத்தீஃபா கோயா சவால் விடுத்துள்ளார். 2018 ஆண்டு பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சிக்கு வந்தபோது எதிரிகள் மற்றும் விஷமிகள் என்று கருதப்பட்ட சிலரை அவசர கதியில் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர் என்று டத்தோஸ்ரீ அன்வார் ஏற்கனவே கூறியிருப்பது உண்மையாக இருக்குமானால் அவர் நஜிப்பை விடுவிக்க வேண்டும் என்று உள்ளூர் செய்தி நிறுவனத்திற்கு ஸ்ட்ரெயிட் டாக் எனும் தலைப்பில் பாட்காஸ்ட் பேட்டியில் லத்தீஃபா கோயா இந்த சவாலை விடுத்துள்ளார். அக்காலகட்டத்தில் அவசர கதியில் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் யார் என்பதை அன்வார் திட்டவட்டமாக கூறவில்லை என்பதையும் லத்தீஃபா கூறினார். ஆனால் அவசர கதியில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு
குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் நஜீப் பலிகடாவாகி இருப்பது உண்மையாக இருக்குமானால் சிறையிலிருந்து அந்த முன்னாள் பிரதமரை அன்வார் விடுவிக்க வேண்டும் என்று லத்தீஃபா வலியுறுத்தினார். நாட்டின் 16வது பொது தேர்தலுக்கு பிறகு டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் அடுத்து நாட்டை வழிநடத்தக்கூடிய 11வது பிரதமர் யார் என்பது இன்னமும் புதிராகவும் விடை காண முடியாத நிலையிலும் இருப்பதாக மலேசியாவிற்கான தூதர் பதவியை முடித்துக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியுள்ள முன்னாள் அமைச்சர் டத்தோசரி முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு தமது முழு ஆதரவை நல்குவதாக அறிவித்துள்ள மூத்த அரசியல்வாதியான நஸ்ரி அடுத்த பொது தேர்தலுக்கு பிறகு அன்வாரை தவிர வேறு யாரும் பிரதமர் பதவிக்கு அடையாளம் காணப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறினார். எனவே 16வது பொது தேர்தலுக்கு பிறகு புத்ராஜயாவில் பிரதமர் பதவியை PKR தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் தற்போது தாம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக பேரா மாநிலத்தில் படாங் ருங்காஸ் நாடாளுமன்ற தொகுதியை 6 தவணை காலம் தற்காத்துக் கொண்டவரான நஸ்ரி குறிப்பிட்டார். அன்வாரை தவிர மற்ற பிரதமர் வேட்பாளர் இல்லாதது குறித்து தாம் மிகுந்த அச்சம் கொள்வதாக அரசியல் விவகாரங்களை துல்லியமாகவும் தைரியமாகவும் கணிக்கக்கூடியவரான அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினரான நஸ்ரி தமது கவலையை தெரிவித்துள்ளார். மதிக முன்னாள் தேசிய தலைவர் ப. காந்தராஜு மறைவுக்கு எழுத்தாண்மை ஏந்தல் பேரு தமிழ்மணி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். ப. காந்தராசு நேற்று காலமானார். அன்னாரின் மறைவையொட்டி மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் தலைவர் எழுத்தாண்மை ஏந்தல் பேரு தமிழ்மணி அன்னாருக்கு வீர வணக்கத்தை செலுத்தினார். சிந்தனை பேரவையின் துணைத் தலைவராக இருந்து பணியாற்றி வந்த காந்தராஜு மறைவு இயக்கத்திற்கு பேரிழப்பாகும் என்று தமிழ்மணி குறிப்பிட்டார். மலேசிய திராவிட கழகத்தில் ஜாசின் கிளை தலைவராகவும் மலாக்கா மாநில தலைவராகவும் பணியாற்றி வந்த அன்னார் பின்னர் அவ்வியக்கத்தின் தேசிய தலைவராகவும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வந்துள்ளார். 50 ஆண்டு காலம் அரசியல் சமூக பணியாளராக நீடித்து வந்துள்ள அன்னார் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒன்று என்று இயக்கத்தினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அன்னாரின் நல்லுடல் நாளை பிப்ரவரி 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியளவில் எண் B605 16வது மைல் கம்போங் பாத்து பெம்பான் ஜாசின் மலாக்கா எனும் முகவரியில் உள்ள அன்னாரின் இல்லத்திலிருந்து உடல் எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் என்று இயக்க தலைமை செயலாளர் மு. விந்தை குமரன் தமது இரங்கல் செய்தியில் அறிவித்துள்ளார். பலதரப்பட்ட ஊடக நிறுவனங்களின் 18 டிக்டாக் கணக்குகளை தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நிரந்தரமாக முடக்கியுள்ளது. அண்மையில் ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் ஆடவர் ஒருவர் சிறுமியொருவரை தூக்கி சென்று மானபங்கம் செய்யும் காட்சி தொடர்பான காணொளி தொடர்பில் அந்த ஊடகங்களின் டிக்டாக் கணக்கு நிரந்தரமாக முடக்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். அந்த காணொளியில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட காட்சியை அந்த ஊடகங்கள் உபயோகித்ததன் காரணமாக அவற்றின் டிக்டாக் கணக்குகள் MCMCயினால் முடக்கப்பட்டுள்ளதாக ஃபாமி விளக்கினார். மலாக்கா தங்காபாத்துவில் உள்ள ஒரு தொழிற்பேட்டையில் தொழிற்சாலை ஒன்றின் மின்சார இணை நிலைய டிரான்ஸ்ஃபார்மர் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 அந்நிய தொழிலாளர்கள் கருகி மாண்டனர். மேலும் 2 கடும் தீ காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று காலை 10 மணியளவில் ஏற்பட்டது. 30 வயது மதிக்கத்தக்க 2 அந்நிய தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். 30 வயது மதிக்கத்தக்க அந்த 2 அந்நிய தொழிலாளர்களும் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.